கடல் போல் காட்சியளிக்கு இந்த பெரிய கம்மைக்கு கெண்டை மீன்லாம் பிடிக்கலாம்னு தூளி குச்சி எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வந்தான். வரும்போதே மீனுக்கு இரையாக மண்புழுவையும் கொண்டு வந்த மண்புழுவை பொறுமையாக நம்ம தூண்டி முள்ள கோக்கலாம்னு கோக்க ஆரம்பித்தாங்க. கொண்டு வந்த மண்புழுவும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால நம்ம தூண்டி முள்ள கோக்க ஈஸியாக இருக்குது. மண்புழுவை நிதானமாக நம்ம தூண்டில் முள்ளை ஏற்றி தூண்டிலையும் தண்ணியில் வீச ஆரம்பித்தாங்க. தூண்டில் வீசப்பட்ட இடத்துல அதிகப்படியான பாசனம் இருக்கிறதுனால பாசனை திங்கி வர மீனெல்லாம் நம்ம தூண்டிலையும் மாட்டோம்னு அதே இடத்துல தூண்டிலை போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம். பாசனை திங்கி வந்த மீன் நம்ம தூண்டிலையும் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடிக்கிற மீன் சின்ன மீனாக பெரிய மீன் என்னன்னு தெரியலை. வெளியில் எடுத்து பார்த்தா ஒரு சிறிய சிலிப்பி மீன் தான் நம்ம தூண்டில் வந்து மாட்டிக்கிச்சு. ஆரம்பத்தில் இது மாதிரி சின்ன மீன் மட்டும் போக தான் பெரிய கெண்டை மீன்லாம் மாட்டோம்னு மறுமுறையும் அதே இடத்துல தூண்டில் குச்சியை போட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி நம்ம தூண்டிலையும் ஒரு பெரிய கெண்டை மீன் மாட்டிக்கிச்சு. போன கெண்டையை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை விடவே நாங்கள் பெருசாக பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் பின்னாடி வருது. நம்ம இந்த இடத்துல வந்து சீக்கிரம் மீனை கழட்டி விட்டு போட்டால் தான் மீன் அதிகமாக மாட்டோம். பொறுமையாக நிற்கக்கூடாது. சீக்கிரம் கழட்டி விட்டு தூண்டிலையும் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தூண்டில் போட வரிசையாக கொஞ்சமாக பெரிய மீனாக மாட்ட ஆரம்பிச்சு. அது பார்க்கவே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மீன் பிடிக்கும்போது இருக்க புன்னகை இருக்கே, அது தனி புன்னகை தான். அதே மாதிரி இந்த குளமும் அவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் இருக்க மீன் பெரியதாக இருக்கும். இந்த மீன் சிறுசாக உள்ளதுனால பெரிய மீனை பிடிக்கலாம்னு உள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க. உள்ளே இறங்கி ஒரு சேஃப்டியான இடத்துல நின்றுக்கிட்டு தூண்டிலையும் போட ஆரம்பித்தாங்க. மீனை வரவழைக்க நம்ம கொண்டு வந்த மண்புழை கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம தூண்டில் போட்டுறதுக்கு முன்னாடி வீசி எறிஞ்சோம். அதை சாப்பிட வரும்போது நம்ம தூண்டிலையும் மாட்டோம்னு நினச்சி தூக்கி வீசி எறிஞ்சோம். நம்ம லெஃப்ட் சைடு குருவி கூட்டம் அதிகமாக இருந்தனால அது பார்க்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் எதாச்சும் போட்டு வச்ச தூண்டிலையும் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. அதை பத்திரமா பைக்கில் போட்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா தண்ணிக்குள்ளே நிற்கிறோம்னா உள்ளே போயிடும்னு. மண்புழு போட்டு வச்ச இடத்துல நம்ம தூண்டில் வந்து மீன் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம தக்கையை சரமாரியாக உள்ள எடுத்துட்டு போச்சு. சிலேபிங்க, சரியான சிலேபிங்க. நம்ம இன்னைக்கு பிடிச்சதுலே இதை மிகப்பெரிய சிலேபி கெண்டை மீன். பொறுமையாக பத்திரமா பைக்கில் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப நேரம் பொறுத்து இருந்து இப்போ ஒரு சிலேபியை பிடிச்சிட்டான். மீனை வழக்குள்ள போடும்போதே சிறிய தடுமாற்றம். கீழே வச்சு ஒரு வேலையை உள்ளே பைக்குள்ளேயே விழுந்துருச்சு. அடுத்த சிலேபிங்க மாடிச்சா. நீ சிலேபி ஆட்டதாங்க. இங்கே காட்டு சரியான. இது மாதிரி பெரிய சிலேபி மீனாக பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இது பிடிக்கவே மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மண்புழை நம்ம தூண்டில் குச்சை கொட்டு வீச ஆரம்பித்தோம். ஏன்னா மேய்ச்சலுக்கு பெரிய கெண்டை மீன் வந்திருக்கறனால நம்ம தூண்டில் மாட்டோம்னு நினச்சோம். தூண்டில் வீசப்பட்ட உடனே பெரிய மீன் வந்து உள்ளே எடுத்துட்டு போயிடுச்சு. சரியான கண்டா சிலேபிங்க. இந்த கரும்பு நிற சிலேபி கண்டை அதிகமாக இந்த கம்மாயில் இருக்குது. இது மாதிரி பெரிய சிலேபி கெண்டை மீன் அதிகமாக அங்கே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதே இடத்துல தூண்டில் நாங்களும் 3 தூண்டில் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம். சிறிது நேரத்திலேயே தக்க ஆரம்பிச்சிச்சு. இழுத்து பார்க்கலாம்னு இழுத்து பார்த்தோம். இழுத்துட்டவா அடுத்த சிலேபிங்க. சாரிசி அட்டா அடுத்த கரேனி சிலேபிங்க வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே போட்டோ எடுத்து லைவ்ல போட போறான் மாமன். ஆமா பாருங்க வளர்ப்பு கண்டைய தண்ணியில் காலு கடியில் தெரியுதுங்க. இந்த கெண்டை எனக்கு அடிக்க மாட்டேங்குதா தோண்டியில்.